ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஈஸியான ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை நம்ம போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும். இது பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது. இதில் தூசி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகுவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பதம் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியே எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பிடிக்கொள்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்டெப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். 10 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நம்மளுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் இல்லாமல் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்குனா ஸ்கூல் விட்டு வரப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தேங்காய் போட்டிருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.